விவசாயம். விவசாயன்றது ஒரு சாப்பிட்ற பொருள். அந்த பொருளை யாரும் மதிக்கிறதில்ல, எதுவும் பண்ணுறதில்ல. விவசாயன்றதுனாலே எல்லாருக்கும் ஒரு கேவலம். எல்லாரும் விவசாயம் பண்ணணும், இந்த நாடு முன்னேறணும். எல்லாரும் அவங்க சாப்பாட்டை அவரவர்களே உற்பத்தி செய்தால் மட்டுமே இந்த விவசாயன்றது மேன்மையாகும். எல்லாரும் விவசாயம் செய்யறது சாத்தியமா? எல்லாரும் செய்யலாம். இந்த உலகிற்கு விவசாயம் செய்யக்கூடிய அனைவரும் செய்யக்கூடிய விவசாய நிலமும் இருக்குது, நீரும் இருக்குது. நிலைமையெல்லாம் சும்மா தான் இருக்குது. பாதி நிலம் முக்கால்வாசி பில்டிங் ஒரு கட்டிடங்களாக நிற்குது. இன்னும் ஒரு கால்வாசி தான் விவசாயன்றது நடக்குது. அதுவும் கொஞ்சம் கொஞ்சமாக சிதையோடு அழிந்து கொண்டு வருகிறது விவசாயம். எல்லாரும் விவசாயம் பார்க்கணுன்னா எல்லாரும் ஒரு விவசாயம். எனக்கு விவசாயம் பிடிக்கும், எல்லாம் பயோடேட்டாவில் வைக்கிறது, இல்லை இன்ஸ்டாவில் வைக்கிறது, இல்லை வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸோ, இல்லை விவசாயம் பிடிக்கும் ஃபோன் பிள்ளைனை ஒட்டிக்கிறதோ, அதில் விவசாயம் பிடிக்குன்ற உணர்வு காமிக்கிறது. நானும் விவசாயம்னு சொல்லிவிட்டு ஒவ்வொரு வீட்டிலையும் மிளகா கன்று இருக்கா, வீட்டு மொட்டை மாடியில் வளர்க்கணும். எல்லாத்தையும் அங்கங்கே விவசாயன்றது ஒரு நிலத்துல தான் வைக்க முடியும், எல்லாம் அங்கே தான் பண்ண முடியும்னு இல்லை. விவசாயம் எங்கே வேணால் பண்ணலாம். விவசாயம் இங்கே தான் பண்ணணும், அங்கே தான் பண்ணணும் இல்லை. குறைஞ்சபட்சம் எங்கே வேணால் விவசாயன்றது எங்கே வேணால் பண்ணலாம். ஒரு பிடி மண் இருந்தால் இந்த உலகத்திற்கு எங்கே வேணால் விவசாயம் பண்ணலாம். ஒரு மண்ணுக்கு தெரியுது என்னவென்று. ஒரு உரத்தை போட்டால் மக்க வைக்க தன்மையும், அதுவே ஒரு விதையை போட்டால், ஒரு விதைக்கப்பட்டால் உழைப்பு தன்மையும் குடிக்கிறது இந்த விவசாயம். அதுக்கே உயிர் இருக்க பொழுது உங்களுக்கு உயிர் இல்லை என்று நீங்கள் எப்படி நிரூபிக்கிறீங்க? எல்லாரும் ஒரு காசு பணம், அந்த காசு பணத்தை வச்சுக்கின்னு நீ மட்டும்தான் வாழ முடியும். மற்றவங்கள யாராலையும் வாழ வைக்க முடியாது. நீயும் வாழணும், உன்னை சார்ந்து இருக்கிறவங்களும் நல்லா எல்லாரும் வாழலாம். அது வேறு பட்சம். நோய் நொடி இல்லாமல் எல்லாரும் எல்லா விஷயத்துலையும் நல்லா இருக்கணும். உடல் நலத்துலேயும் மன தைரியம் சந்தோஷம் எல்லாத்துலேயும் இருந்தால் தான் உடல் நலம் சிறப்பாக இருக்குது. கோடி கோடியாக பணம் வச்சுக்கின்னு எனக்கு சந்தோஷம் இல்லை, எனக்கு நிம்மதி இல்லை, அப்படி இல்லை. ஒரு ஏக்கர் நிலம் இருந்தால் போதும், அவன் இப்போ நல்லா சிறப்பாக இருக்கான். என்ன விவசாயிகளுக்கு எல்லாம் ரேட்டு வேறு எல்லா விஷயத்துலையும் ரேட்டு ஏறுது. விவசாயன்ற நிலமா, விவசாயம் விதைக்கப்பட்ட விவசாயத்தில் ரேட் இல்லை. அதுதான் விவசாயிகளுக்கு பெரும் அவதனையாக இருக்குது. விற்பனைக்கு போக முடியல. ஒரு நெல் பார்த்தா பொன்னி நெல் விற்பனைக்கே போகலை, எல்லாம் ஊர்லேயே வச்சுருக்காங்க. அதனால் எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்க. எல்லோரும் தேவையான பொருளை விளைய வைப்போம். இந்த இந்தியாவை வல்லரசா நாடாக ஆக்குவோம்.